عليهم ولا الضالين آمين. போயிருவாரு. அடுத்த நாள் போய் தங்கினாரு கல்யாணம் செஞ்சு மாமாக்காரன் பணக்காரன போயிருவான். ஒரு நாளைக்கு தங்கினா குசும்புராயுடைய ஒரு சொந்தக்காரனுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும். அவன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான்னு சொல்லி ஊபி பத்திரிகையெல்லாம் நாருது. பிஜேபி காரனுக்கு பொறுக்க முடியாம 30 எம்எல்ஏ டெல்லிக்கு ஓடி போயிட்டான். ஐயா இவனை வச்சுக்கிட்டு தாங்க முடியல, கேவலமா இருக்குது, இந்தாங்க ராஜினாமா பண்ணிடுறேன். நடந்துச்சா இல்லையா? இதுக்கு மேல ஊழல் வேணுமாங்க? ஒரு பொம்பளைக்காக வேண்டி ஒரு நாள் போய் அந்த பொம்பளைகிட்ட இந்த கிழமை சொகானு போய்க்கிறதுக்காக வேண்டி எத்தனை லைசன்ஸ் கொடுத்திருக்கிறான், எத்தனை உறவினர்களை பணக்காரன் ஆக்கி இருக்கிறான். இவங்க வந்து பரிசுத்தமா அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்த? அவங்களோட சேர்ந்து கருணாநிதி பாருங்க, 2 திருட்டு பையிலும் சேர்ந்துக்கிட்டு ஊழலை ஒழிக்க போறாங்களாம். விளங்குதா? ரெண்டும் ஒன்னா நம்பர் திருடங்க, லேசப்பட்ட ஆள்கை இல்ல. ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு மும்பையில் என்ன நடக்குது? மாசத்துக்கு 4 மந்திரி ஊழலுக்காக ராஜினாமா பண்ண ஒரே மாநிலம் மராட்டியம். மராட்டியத்தில் மந்திரிகள் பண்ற ஊழலுக்கு கணக்கே கிடையாது. அங்க ஒருத்தன் ஒரு பொதுநல சேவகன் இருக்கும், அண்ணா ஹசாரேண்டு. அந்த ஆளை ஆதாரத்தெல்லாம் திரட்டி பெரிய படிச்சவன் மேடையில போட்டு பேசுவான், ஊழல் பண்ணிட்டாங்க, அந்த ஊழல் இந்த ஊழல் சொல்லி 2 நாளைக்கு தெனாவட்ட மறுப்பாங்க கிடையாது. இவன் வேற மாநாள் அண்ணா ஹசார ஆதாரங்களை கொண்டு வந்து அள்ளி வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டுக்கிட்டு இந்தாமா நாரி போயிடும். உடனே 2 அமைச்சர் நீக்கம். 15 நாளைக்கு 2 மந்திரி மாத்தினாங்க. எதுக்கு மாத்தினா? ஊழலுக்காக வேண்டி. முதலமைச்சரே மாத்தினா. இப்ப நாராயண் ராணே வந்திருக்கிறாரு, முண்டையெல்லாம் போட்டாச்சு. இப்ப முண்டன் ஒரு மந்திரிக்கு பேர முண்டை. அப்ப நாராயண் ராணே என்று சொல்லி ஒருத்தர் உணவு போட்டிருக்கிறான். அப்ப இவ்வளவு ஊழல் பண்ணி நாரி போய் கிடக்குறிய, நீ வந்து ஊழலை பத்தி பேசுறியா? ஊழலை வந்து இவங்க மாதிரி ஊழல் யாரும் பண்ணலங்க. 2 அழகான ஜோடி, பொருந்தாத கூட்டணி தப்பா சொல்லிவிட்டாரு. ரொம்ப பொருத்தமான கூட்டணி, எல்லாம் திருடங்க, பெரும் திருடங்க, பக்கா திருடங்க. அதாவது பெரிய பெரிய பதவியில இருந்து சம்பாதிக்க முடியாதத இந்த ஒரு 13 மாசத்துல ராமதாஸ் சம்பாதிச்சிருக்காரு. ஏன் எவ்வளவு பணம்? போயஸ் தோட்டங்கிறிய, உனக்கு திண்டிவனத்துல இவ்வளவு பெரிய தோட்டம் வந்து செய்யாது. ஜெயலலிதாவுக்கு நிகரா ராமதாஸுக்கு சொத்துங்க. ஜெயலலிதா பல தடவை முதலமைச்சரா இருந்தாங்க, அது பல வாய்ப்பு ஓகே ஒத்துக்கலாம். நீ இருந்தது 13 மாசம், பாடப்பாடிட்ட கப்பம் வாங்கிக்கிட்ட, வாங்கி இன்னைக்கு சேர்த்து பெரும் கோடீஸ்வரன்ல ஒரு ஆளா ராமதாஸ் இருக்காரு. இவங்க இந்த சின்ன அற்பமான 5 சீட்டை வச்சுக்கிட்டு மூட்டு அடிச்சாங்கன்னா என்ன ஆகும்? 9 ஜெயிச்சாங்க. 9 7 8 ஜெயிச்சா என்ன ஆகுறது? உருப்படுமா? வைகோ மந்திரியே வேணாம், பதவியே வேணாம், வேற என்ன? நீ திமுக வரும்போது வெறுங்கி வச்சுத்தானே வந்த. தமாக காரனாச்சு சத்தியமூர்த்தி பவனோட ஓடி வந்தான், நீ வெறுங்கையோட வந்த. உனக்கு ஏது 1 கோடி ரூபாய் செலவழிச்சு மாநாடு நடத்துறது காசு, தாயகம் வாங்குற காசு ஏது? ஒண்ணுமில்லாத கட்சிங்க. பம்பரத்தை சுத்தி விட்டு படம் ஒண்ணும் வரல. எதை ஜெயலலிதா அலையில ஜெயிச்சு விட்டாங்க. அப்ப பிஜேபியோட அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் எந்த அணிக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிப்பது நாட்டுக்கு நன்மை பயக்கும், சிறுபான்மை சமுதாயத்திற்கு பாதுகாப்பாக அமையும் என்பதை பற்றி அலசி ஆராய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திலே ஒரு மாநாட்டை போல திரளாக நாம் எல்லாம் குழுமி இருக்கிறோம். இந்த தேர்தலிலே நம்முடைய வாக்குகளை கவர்வதற்காக பாரதிய ஜனதா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலே தேசிய மதவாத கூட்டணி ஒருபுறம் நிற்கிறது. இன்னொரு புறத்திலே காங்கிரஸ், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு அணி நிற்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையிலே நாங்கள் ஊழலையும் எதிர்க்கப் போகிறோம், மதவாதத்தையும் எதிர்க்கப் போகிறோம் என்று
மூப்பனார் தலைமையிலே 3வது அணி. இந்த அணிகளில் எதை நாம் தேர்வு செய்வது? இந்த கேள்விக்கான விடைதான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதற்கான காரணம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எந்த அடிப்படையிலே தங்களுக்கு வாக்கு கேட்டு வருகிறார்கள், என்ன காரணங்களை எடுத்துச் சொல்லி உங்களுடைய வாக்குகளை அவர்கள் கோருகிறார்கள், எந்த வாதங்களை முன்னிறுத்தி உங்களுடைய வாக்குகளுக்கு அவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய 3 ஆண்டு கால சாதனையை அவர்கள் இப்போதெல்லாம் சொல்வதில்லை. சாதனைகள் இருந்தால் தானே சொல்ல முடியும். இப்போது கருணாநிதி அவர்கள் தங்களுடைய அணிக்கு வாக்கு கேட்பதற்கு எடுத்து வைக்கிற பலமான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், கார்கில் போரிலே வெற்றி கண்டோம், தேர்தல் போரிலேயும் வெற்றி காண்போம். இதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வலிமையான ஒரு வாதம். கார்கில் போரிலே வாஜ்பாய் வெற்றி பெற்றிருக்கிறார், எனவே இந்த தேர்தல் போரிலே அவருக்கு நீங்கள் வெற்றி மாலையை சூடுங்கள். நம்ம இந்த கூட்டத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு அணியினரும் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை தான் இங்க அலச போறோம். இந்த வாதம் சரியா, அதைத்தான் இப்ப ஆய்வு செய்ய போறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் வாதம் இதுதான். அதாவது கார்கில் போரில் வெற்றி கொண்டுட்டாங்களா, அதனால தேர்தலில் நீங்க வாக்களிங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு கிடைக்க மாட்டார். நாடு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது, இந்த நாட்டுக்கு அண்டை நாடுகளிடமிருந்து ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது, இவ்வளவு பழுத்த பழமாக திகழ்கிற நீண்டகால பாராளுமன்ற அனுபவம் பெற்ற ஒரு திறமைசாலி தான் பிரதமராக இருக்க வேண்டும். அதை கார்கில் போர் மூலமாக வாஜ்பாய் நிரூபித்து காட்டியிருக்கிறார். இப்படி ஒரு வாதத்தை முன்வைத்து மக்களை பசப்பிக் கொண்டிருக்கிறார் கருணாநிதி. உண்மையிலேயே இந்த கார்கில்ல என்ன நடந்தது என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்களேயானால், அந்த ஒரு காரணத்திற்காகவே திராவிட முன்னேற்ற கழக பாஜக கூட்டணியை தோற்கடித்து ஆக வேண்டும். கார்கிலிலே என்ன நடந்தது என்பதை நாட்டு மக்கள் தெளிவாக தெரிந்து கொண்டார்களானால், அந்த ஒரு காரணத்திற்காகவே வாஜ்பாயை நாட்டை விட்டு கடத்த வேண்டும். அவ்வளவு பயங்கரமான ஒரு தப்பு செய்திருக்கிறார் வாஜ்பாய். அவருடைய திறமையின்மையை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஆனால் இந்த கார்கில்ல நடந்த விவகாரத்தை இப்ப திசை திருப்பி என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரியாம போனதுனால திசை திருப்பி தவறான தகவலை மக்கள் மத்தியில முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ்காரங்க அழகா கேட்டாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? கார்கில் விவகாரத்தை ராஜ்யசபாவை கூட்டி விவாதிக்க தயாரா? கேட்டா, நீ வெற்றி பெற்றது நெசம்னு சொன்னா, ஒரு திறமையை காட்டினது உண்மைன்னு சொன்னா, ராஜ்யசபையை கூட்டி, பாராளுமன்றம் தான் மக்களவை தான் கலைக்கப்பட்டுச்சு, ராஜ்யசபை கலைக்கப்படலையே. ராஜ்யசபாவை கூட்டி அங்க ஒரு பகிரங்கமான விவாதத்துக்கு முன் வரல, மாட்டேன்டான். அந்த நேரத்தில் தேர்தல் வந்த உடனே தான் இப்ப கார்கில்ங்கிறான். அன்றைக்கு விவாதத்துக்கு கூப்பிடும் பொழுதெல்லாம் விவாதத்துக்கு வரமாட்டோம், தேவையில்லை, அது ராணுவத்தினுடைய வீரர்களின் மன வலிமையை குறைத்துவிடும் என்றெல்லாம் சொல்லி பின்வாங்கினாங்க. அப்ப என்னமோ ஒரு வீக் இருக்கு, அப்பவே மக்களுக்கு சந்தேகம் வந்திருக்கணும். தேர்தல் நேரத்தில் இந்த விவாதத்துக்குலாம் இடம் இல்ல, பொது மேடையில பேசிட்டு போறது தானே, விட்டு அடிச்சு விடலாங்கிற தைரியத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்காரனும் கார்கில்ங்கிறான், திராவிட முன்னேற்ற கழகமும் கார்கில், ராமதாசும் கார்கில், வைகோவும் கார்கில். இதை ஒன்ன விட்டா ஒரு விவகாரமே எங்கள்கிட்ட இல்ல. கார்கில்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் பிளாஷ்பேக் பாப்போமா? கார்கில் என்ன நடக்குது? நம்ம நாட்டினுடைய எல்லை பகுதி கார்கில், பாகிஸ்தானுக்கு நம்ம நாட்டுக்கு எல்லை பகுதியா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க இருந்து நீங்க பாலக்காட்டுக்கு போனா அங்க வாழையாறுல ஒரு 200 லாரி நிப்பாட்டி வச்சிருப்பான். எதுக்காக வேண்டி? இந்த அரிசி கடத்தக்கூடாது, பருப்பு கடத்திடக்கூடாது, தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு எந்த பொருளும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மூட்டை மூட்டையா இறக்கி சோதனை பண்ணி, வாழையார் செக் போஸ்ட் பார்த்திருக்கீங்கல்ல, வாழையாறுல 200 லாரி எப்பவும் நிக்குமுங்க. ஒரு மாநிலத்தில இருந்து ஒரு மாநிலத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு. நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள வருஷம் 3 ஆனா கூட இன்னமும் கட்டுப்பாடு சோதனைகள். ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போனா 72 செக் போஸ்டுகள்.
இப்படியெல்லாம் கண்காணிக்கப்பட்டால் ஒரு நாட்டின் எல்லையில எவ்வளவு கண்காணிப்பு இருக்கணும்? எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, ஒரு மாவட்டத்தினுடைய எல்லையில இவ்வளவு கண்காணிப்பு